அனைவருக்குமான அம்பேத்கர். இன்று அம்பேத்கரை ஒரு தனிப்பட்ட ஜாதிக்கு சொந்தக்காரர்களாக உருவகப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் அன்றைய அம்பேத்கர் இந்திய சமூகத்தில் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அனைத்து ஏழை மக்களுக்கும் யாருக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டுமோ அதையெல்லாம் சிந்தித்து தன்னுடைய வாழ்நாளை பெரும் பகுதியை நமக்காக அவர் செலவிட்டுள்ளார். அவரை நாம் நினைவு கூர்ந்து எப்பேற்பட்ட தலைவர்கள் இன்றைய நாளிலே எல்லா மட்ட லெவல்லையும், மாவட்ட, மாநில, தேசிய லெவலில் உருவாக வேண்டும் என்று நாம் விரும்புவோம். அதற்காக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இந்த கட்டுரை 14 ஏப்ரல் 2023 அன்று இந்து தமிழ் திசை நாளிதழில் புனித பாண்டியன் அவர்களால், ஆசிரியர் தலித் முரசு அவர்களால் சிறப்பாக எழுதப்பட்டுள்ளது. I wish and pray more socialistic, concerned secular political leaders should evolve in national and state politics in all states of India like Dr. Ambedkar. டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் ஏப்ரல் 14 அரசு விழாவாக மட்டுமன்றி இந்தியா முழுவதும் உள்ள ஒடுக்கப்பட்ட மக்களால் ஒவ்வொரு ஆண்டும் தன்னெழுச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தீண்டாமைக்கு எதிராக போர்க்குணம், அயல்நாடு சென்று கடுமையாக உழைத்து பெற்ற பட்டங்கள், வியக்க வைக்கும் மேதமை, உலக வட்டமேசை மாநாடுகளில் சிறப்புமிக்க பங்களிப்பு, நாடாளுமன்ற அரசியல் செயல்பாடுகள், உலகின் நெடிய அரசமைப்பு தலைமையேற்று உருவாக்குதல் சீரிய பணி, பௌத்த மறுமலர்ச்சிக்கு நல்கிய வரலாற்று பங்களிப்பு என பல்வேறு காரணங்களுக்காக அம்பேத்கர் போற்றப்படுகிறார். ஆனால் அவரது தமது பேராற்றலையும் 40 ஆண்டுகால பொது வாழ்வையும் எத்தகைய லட்சிய நோக்கத்துக்காக அர்ப்பணித்தார் என்பது குறித்த விவாதங்கள் குறைவு. அவரை போற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதே தவிர அவருடைய லட்சிய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யாரும் தயாராக இல்லை. தடை நீக்கும் புரட்சி. மகாராஷ்டிரத்தில் உள்ள மகாட் குளத்தில் சாதி இந்துக்களுக்கும் இந்துக்கள் அல்லாத மத சிறுபான்மையருக்கும் நீரந்து உரிமை இருந்தது. ஆனால் இந்துக்கள் என்று கருதப்பட்ட தலித் மக்களுக்கு மட்டும் அந்த உரிமை மறுக்கப்பட்டிருந்தது. 1927 அக்குளத்தில் நீர் அருந்துவதற்காக தம்முடைய முதல் போராட்டத்தை அம்பேத்கர் தொடங்கினார். பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு சமத்துவத்தை மலரச் செய்த பிரான்ஸ் சுய நிர்ணய அமையுடன் மகாட் போராட்டத்தை ஒப்பிட்ட அம்பேத்கர் தமது லட்சிய நோக்கத்தை பின்வருமாறு அறிவித்தார். நம்முடைய இயக்கம் நமது குறைபாடுகளை மட்டுமே களைவதற்கான இயக்கம் அல்ல, மாறாக அது ஒரு சமூக புரட்சியை உருவாக்கும் நோக்கத்தை தன்னகத்தே கொண்டுள்ளது. அந்த சமூக புரட்சியானது சமூக உரிமைகளை பொறுத்தவரையில் மனிதர்களுக்கு இடையே எந்த பாகுபாடும் காட்டாததாக இருக்கும். அத்துடன் வாழ்வின் உச்சபட்ச நிலையை எட்டும் வாய்ப்பை அனைவருக்கும் சமமாக அளிப்பதன் மூலம் சாதி உருவாக்கிய செயற்கை தடைகளை நீக்கக்கூடிய ஒரு புரட்சியாகவும் அது இருக்கும். நமது இயக்கம் ஒற்றுமைக்கும் ஆற்றலுக்குமான சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் ஆகியவற்றுக்கான இயக்கமாகும். நுட்பமான சிக்கல். ஒடுக்கப்பட்ட மக்கள் காலந்தோறும் எதிர்கொள்ளும் இழிவுகளையும் அவமானங்களுக்கும் காரணம் ஒவ்வொருவரின் ஒடுக்கப்படுகிற ஆழ்மனதிலும் விதைக்கப்பட்டிருக்கும் சாதி என்ற கண்ணோட்டமே ஆகும். தமக்கு மேலே ஒரு வகுப்பும் கீழே ஒரு வகுப்பும் இருப்பதாக ஒரு சேர என்னும் ஆதிக்க அடிமை உளவியலுக்கு அவருடைய மதத்தின் மீதான ஆழமான நம்பிக்கையே காரணமாக இருக்கிறது. அதனால்தான் தங்களுடைய அரசமைப்பு சமத்துவத்தை வலியுறுத்தினாலும் சமத்துவமின்மையை வலியுறுத்தும் சாதியை தங்களுடைய மதம் அங்கீகரித்திருப்பதால் அவர்கள் அவ்வெண்ணத்தை கைவிட இன்று வரை தயாராக இல்லை. உலகில் எங்குமே இல்லாத நுட்பமான சிக்கலை தீர்ப்பதற்காகத்தான் அம்பேத்கர் தம் வாழ்நாள் முழுவதும் அரும்பாடுபட்டார். அவர் முன்னெடுத்த சமூக, அரசியல், பண்பாட்டு போராட்டங்கள் என அனைத்துமே சட்டத்துக்கு உட்பட்ட ஜனநாயக தன்மை கொண்டவையாக இருந்தன. அறப்போராட்டத்தின் வழி தீர்வு காண்பதில் இறுதி வரை அவர் உறுதியாக இருந்தார். சாதி ஒழிப்பு குறித்த இடையறாத விழிப்புணர்வை தம் எழுத்து உரைகளின் மூலம் தளராமல் ஏற்படுத்தினார். நாட்டு மக்களின் சிந்தனையை பண்படுத்தி அவர்களுடைய சமத்துவத்தை வளர்த்தெடுக்கும் நோக்கத்திலேயே அரசமைப்பையும் அவர் வடிவமைத்தார். பொதுவாக அரசமைப்பு விதிகளின் தொகுப்பாக மட்டுமே நான் பார்க்க பழகியிருக்கிறோம். ஆனால் பல நூற்றாண்டுகளாக இந்நாட்டு மக்களை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு அரசமைப்பு இல்லாத காலகட்டத்தில் பிறப்பு, இனம், மொழி, மத, ஜாதி பேதமின்றி ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்றிணைத்து அரசையும் சமூகத்தையும் நல்வழிப்படுத்தக்கூடிய மாபெரும் அரசு ஆவணத்தை அம்பேத்கர் தலைமையேற்று உருவாக்கினார்.
இந்திய அரசமைப்பின் வரலாற்றை எழுதிய குறிப்பிடத்தகுந்த அமெரிக்க வரலாற்றாசிரியர் கிரான்வில் ஆஸ்டின் இதன் நோக்கம் குறித்து அற்புதமாக விளக்குகிறார். இந்திய அரசமைப்பு முழுவதும் முதன்மையுமான ஒரு சமூக ஆவணமாகும். இதன் பெரும்பாலான பிரிவுகள் சமூக புரட்சியை ஏற்படுத்தும் நோக்கத்தை நேரடியாக முன்னெடுக்கும் வகையிலோ அல்லது இப்புரட்சி வெற்றி பெறுவதற்கான தேவையான சூழலை உருவாக்குவதன் மூலம் அப்புரட்சிக்கு வித்திடும் வகையிலோ உள்ளன. அரசமைப்பை விட அரசமைப்பு நெறிமுறையை கடைபிடித்து அதையின்படி நடப்பது அதைவிட மிகவும் முக்கியமானது என்றார் அம்பேத்கர். கற்பி என்கிற அம்பேத்கரின் கோட்பாடு முழக்கமும் அதைத்தான் வழிமொழிகிறது. 3/4 நூற்றாண்டு கால சுதந்திர இந்தியா சட்டப்படி தீண்டாமையை முற்றாக ஒழித்து விட்டது. ஆனால் இன்றளவும் அது நடைமுறையில் இருப்பதற்கு காரணம் ஒரு சமூகமாக அரசமைப்பின் நெறிமுறையை நாம் காப்பாற்ற தவறிவிட்டோம் என்பதுதான். அது மட்டுமல்ல, ஒருபுறம் அம்பேத்கரின் லட்சிய நோக்கமான சமத்துவ சமூகத்தை உருவாக்க முனையும் அரசமைப்பின் நெறிமுறையை பேணாமல் மறுபுறம் அம்பேத்கரை மட்டும் புகழ்ந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய முரண்பாடு ஆகும். சமூகத்தின் பிழை. இந்நாட்டில் மக்கள் தொகையில் 1/5 பங்காக இருக்கும் தலித் மக்கள் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு ஊருக்கு வெளியே வாழ நிர்பந்திக்கப்பட்டுள்ளனர். இதுகாரம் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முனைந்தவர்கள் இம்மக்களுக்கு கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார திட்டங்களை வகுப்பதில் மக்களை மேம்படுத்துவதிலுமே தங்கள் கவனத்தை செலுத்துகின்றனர். ஆனால் அம்பேத்கரின் சமூக ஆய்வுகள் முற்றிலும் வேறுபட்டவையாக இருந்தன. தலித் மக்களிடம் பிரச்சனை இருப்பதாக அவர் கருதவில்லை. மாறாக மனித சமூகத்தின் ஒரு பிரிவினரை மட்டும் தீண்டத்தகாதவர்களாக பார்க்கும் பொது சமூகத்திடமே கோளாறு இருக்கிறது என்பதை கண்டுணர்ந்த அம்பேத்கர் பொது சமூகத்தை சீர்திருத்தி தூண்டாமையும் அதற்கு காரணமான சாதியையும் ஒழிக்கவே செயல் திட்டங்களை வகுத்தார். பிறப்பின் அடிப்படையில் படிநிலைப்படுத்தப்பட்ட பாகுபாட்டையே வாழ்க்கை முறையாக கொண்டுள்ள மக்களிடம் அது ஒரு வகையான மனப்பிறழ்வு என்று சுட்டிக்காட்டி சாதிகளான பொது சமூகத்தை ஜனநாயகப்படுத்திய அம்பேத்கரை தலித் மக்களுக்கான தலைவராக மட்டும் சித்தரிப்பது எவ்வளவு பிழையானது. அண்ணலுக்கு செய்யும் மாண்பு. பழமைவாத சிந்தனையில் மூழ்கியுள்ள கோடிக்கணக்கான மக்களை தாம் எழுதிய நூல்களால் மட்டுமே மாற்றிவிட இயலாது என்று உணர்ந்த அம்பேத்கர் அரசமைப்பை உருவாக்கும் தலைமை பொறுப்பை உறுதியாக பற்றி கொண்டு அதன் மூலம் சமூக புரட்சிக்கு வித்திட்டார். சாதியை முற்றாக அழித்தொழிப்பதற்கு இதுவரை எவரும் கண்டிராத சட்டத்திற்கு உட்பட்ட தீர்வை கண்டறிந்த அம்பேத்கர் 10 லட்சம் மக்களுடன் இணைந்து பௌத்தத்தை ஏற்று அதை உலகத்துக்கு நிரூபித்தும் காட்டினார். அம்பேத்கர் வித்திட்ட சமூக புரட்சியை புரிந்து கொள்ளாத சமூகம் இன்றளவும் சாதி என்ற கண்ணோட்டம் ஏதோ சான்றிதழ்களில் நிலை பெற்றிருப்பதாக எண்ணி புது ஆய்வுகளில் ஈடுபட்டு அதை ஒழிக்க முடியாமல் சாதியாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. சமூக ஜனநாயகத்தை உறுதிப்படுத்தவே தம் வாழ்நாளை எரித்து கொண்ட ஒரு புரட்சியாளரை நாம் ஒரு அரசியல்வாதியாக, ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுக்காக பாடுபட்டவராக சித்தரிப்பதை மாபெரும் பிழை என்று உணர்ந்து அதற்கு நேர் செய்வதுதான் அம்பேத்கருக்கு அண்ணலுக்கு நாம் செய்யும் மாண்பாக இருக்க முடியும். பைபிள், பரிசுத்த வேதாகமம், டாக்டர் அம்பேத்கரனுடைய முயற்சிகள், அவருடைய அரசியல் சமூக முன்னேற்றத்திற்காக நமக்காக செய்ததை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். யோபு 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவர்கள் வழியே எனக்கு சித்தமாகும் போது நான் தலைவனாய் உட்கார்ந்து இராணுவத்துக்குள் ராஜாவைப் போலவும் துக்கித்தவர்களை தேற்றறிவு பண்ணுகிறவனு போலவும் இருந்தேன். ஆமேன். அப்படியே அம்பேத்கருடைய புகழ் பரப்பட்டும். அம்பேத்கர் எதற்காக தன்னுடைய வாழ்நாளை நமக்காக அர்ப்பணித்தாரோ அவைகளை நாம் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம்.